அனைவரும் இறைவார்த்தைக்கு செவிமடுக்க எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 5 முதல். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 5 முதல். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இறைவனிடம் இவ்வாறு வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்து உள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஜெபம் செய்வோம், ஜெயம் பெறுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தை இறைவனை முன்னிலைப்படுத்தி வெற்றி பெறுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு காவல்துறை உயர் அதிகாரி மிக உயரிய பதவியில் அந்த காவல்துறையில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் இறைவனை வணங்கிவிட்டு இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு தன்னுடைய பணியை ஆரம்பிப்பார். புதியதாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருந்தாலும் இறைவனிடம் வேண்டிவிட்டு அந்த முடிவை எடுப்பார். இவ்வாறாக தான் உயரிய பதவியில் இருந்தாலும் தான் அதிகமாக படித்திருந்தாலும் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு அதிகாரியாக அவர் வாழ்ந்து வந்தார். தந்தையினுடைய அந்த நடவடிக்கையை மகன் பார்த்து கொண்டிருக்கிறான். தந்தை உயரிய பதவியில் இருக்கிறார். பல மனிதர்கள், பல காவலர்கள் அவரை வணங்குகிறார்கள், அவரை போற்றுகிறார்கள். ஆனால் அவர் இவ்வாறாக இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறார், ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறார். ஏன் என்ற கேள்வி அந்த மகனுக்கு எழுகிறது. ஆகவே தன் தந்தையிடம் ஒரு நாள் சென்று, தந்தையே, இதோ நீங்கள் உயரிய பதவியில் இருக்கிறீர்கள், பல மனிதர்கள் உங்களை பார்த்து வணங்குகிறார்கள், உங்களுக்கு அதிகமான திறமைகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் உங்களுக்கு இருந்த பொழுதிலும் நீங்கள் ஏன் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் ஜெபம் செய்கிறீர்கள்? உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்கள் திறமையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்கள் அறிவின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் நீங்கள் இறைவனை தேடுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை, தனக்கு எழுந்த அந்த சந்தேகத்தை தன் தந்தையிடம் கேட்கிறார். தந்தை அவனிடம் பதில்மொழியாக ஒன்றும் கூறவில்லை. தன்னுடைய துப்பாக்கியிலிருந்து ஒரு தோட்டாவை குண்டை எடுத்து தன்னுடைய மகனுடைய கையில் கொடுக்கிறார்.
கொடுத்தவர் இந்த குண்டினுடைய தோட்டாவினுடைய வலிமை என்ன என்று கேட்கிறார். மகன் கூறுகிறான், இந்த தோட்டா வலிமையானது, ஒரு யானையை கூட எளிதில் வீழ்த்திவிடும் என்று கூறுகிறார். அப்பொழுது தந்தை அவரது கையில் கொடுத்தவர் ஒரு ஆப்பிளை கையில் வைத்து கொண்டு, இதோ இந்த ஆப்பிளை நீ தகர்த்தெடு என்று கூறுகிறார். அவன் கூறுகிறான், சாதாரண குண்டை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது, துப்பாக்கி இருக்க வேண்டும், நான் அதற்கு விசை கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது எதிர்முனையை சென்று அடையும், அதை வீழ்த்தும் என்று கூறுகிறார். அதை தந்தை சிரித்து கொண்டு கூறுகிறார், மிக தெளிவாக கூறினாய், நான் துப்பாக்கியாக இருக்கிறேன், குண்டாக என்னுடைய திறமை இருக்கிறது, ஆனால் அதை இயக்குகின்ற விசையாக இறைவன் இருக்கிறார். இறைவன் என்ற அந்த விசை இல்லை என்றால் வாழ்க்கையில் எதையும் நான் அடைய முடியாது, என்னுடைய இலக்கை நான் அடைந்திருக்க முடியாது என்று கூறுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய மைய சிந்தனையாக ஜெபம் செய்து வெற்றி அடைந்தவர், ஜெபம் செய்து ஜெயம் அடைந்தவர் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். புனித அந்தோணியாருடைய ஜெப வாழ்வை பார்க்கும் பொழுது ஏதோ அவர் பிறந்தவுடன் அவருடைய தாய் தந்தை அல்லது அவருடைய அருட்பணியாளர்கள், அவருடைய ஞான பெற்றோர் ஊட்டி வளர்த்த ஜெப வாழ்க்கை அல்ல. மாறாக நாம் பார்க்கிறோம், அவருடைய வரலாற்றில் புனித அந்தோணியார் பிறப்பதற்கு முன்பாகவே அல்லது அந்தோணியார் வாழ்ந்து பிறந்த நகரத்தில் அவருடைய பாரம்பரியமாக அந்த நகரில் இருக்கின்ற பழக்கம் ஜெபம் செய்கின்ற பழக்கமாக இருந்தது. அவருடைய அந்த இரத்தத்தில் அவருடைய அணுக்களில் கலந்ததாக அந்த ஜெபம் இருந்தது. எப்படி என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவருடைய தாய் மண், தாய் நாடு அவருக்கு ஜெபத்தை ஊட்டியது. அவர் பிறந்த நாட்டில் பார்க்கிறோம், அன்னை மரியாளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாடாக இருந்தது. அன்னை மரியாளை போற்றி புகழ்கின்ற நாடாக இருந்தது. அப்படிப்பட்ட நாட்டில் மாலை 6 மணிக்கு மணி அடித்தவுடன் அந்த ஊர்களில் உள்ள தெருக்களில் உள்ள அனைவருமே தங்களுடைய இல்லத்தினுடைய ஜன்னல்களை திறந்து வைத்து விடுவார்கள். 6 மணிக்கு மணி அடித்தவுடன் அனைவரும் தங்களுடைய இல்லங்களில் உள்ள கதவுகளை ஜன்னல்களை திறந்து வைத்து விடுவார்கள். தெருக்களில் ஒரு பக்கம் இருக்கிறவர்கள் அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தை கூறியவுடன் மறுபக்கம் இருப்பவர்கள் அதற்கான பதிலை கூறுவார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு நாளுமே மாலையில் அந்த நகரத்தில் உள்ள அனைவருமே அன்னையை, இறைவனை போற்றி புகழ்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆகவே அந்தோணியாருக்கு பிறப்பதற்கு முன்பாகவே அந்த ஜெபம் என்பது இரத்தத்தில் ஊறிய ஒன்றாக இருந்தது. ஆகவே ஜெபம் புனித அந்தோணியாருக்கு தாய் மண்ணில் விளைந்த ஒன்றாக இருந்தது. இரண்டாவதாக அவருடைய தாய் அவருக்கு ஊட்டிய ஒன்றாக இருந்தது. அவர் பிறந்தவுடன் நம்மை போல் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு தாலாட்டு பாடுவார்கள், ஏதாவது கதை சொல்லி நம்மை உறங்க வைப்பார்கள். ஆனால் அந்தோணியாருடைய பெற்றோர் அவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கிறார்கள், புனிதருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துரைக்கிறார்கள். அதை கேட்டு கேட்டு அவள் வருகிறாள். ஆகவே அவருக்கு இயல்பாகவே அந்த ஜெபம் செய்கின்ற எண்ணமானது அல்லது ஜெபம் செய்கின்ற அந்த சூழ்நிலையானது அவருக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தது. முதலாவதாக அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய தாய் மண்ணானது ஜெபம் செய்கின்ற பண்பை வளர்த்தது. அவர் பிறந்தவுடன் அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு ஜெபம் செய்கின்ற அந்த வீரத்தை அவருக்கு ஊட்டி வளர்க்கிறார்கள். மூன்றாவதாக அந்தோணியார் இயல்பாகவே தன்னுடைய வாழ்க்கையில் ஜெபத்தை செய்தவராக இருக்கிறார். பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஒவ்வொரு கட்டத்திலுமே இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக இருக்கிறார். ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் இறைவேண்டல் ஜெபத்தில் அதிகமாக ஈடுபட்ட ஒரு புனிதராக நம்முடைய பாதுகாவலர் இருக்கிறார். விவிலியத்தினுடைய பல பகுதிகளை பார்க்கலாம். ஒரு சில உதாரணங்களை மட்டும் எடுத்து காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக பார்க்கிறோம், அவர் தந்தை விவசாயம் செய்து வருகிறார். திருப்பலியை காண்பதற்காக அவர் தந்தை செல்ல வேண்டும். ஆகவே இவரை தோட்டத்திற்கு அழைக்கிறார். தோட்டத்தை அழைத்து, இதோ தானியங்களை பார்த்துக்கொள், பறவைகள் வந்து அவற்றை தின்றுவிடக்கூடும், நான் ஆலயத்திற்கு சென்று வருகிறேன் என்று கூறுகிறார். அந்தோணியாருக்கு ஆசை,
ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும், திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும், ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற விருப்பம். ஆனால் தந்தையின் கட்டளையை மீற முடியாது. தந்தை தனக்கென ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை மீறினால் நிச்சயமாக அதுவும் பாவம் என்பதை அவர் உணர்கிறார். ஆகவே அந்த தோட்டத்தில் முழந்தாள் படியிடுகிறார். ஆண்டவரிடம் வேண்டுகிறார், ஆண்டவரே, இதோ பாருங்கள், உம்முடைய பிள்ளையாகிய நான் உம்முடைய ஆலயத்திற்கு வர ஆர்வமாக இருக்கிறேன். உம்முடைய திருப்பலியில் பங்கெடுக்க எனக்கு விருப்பம் இருக்கிறது. உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய தந்தை எனக்கு ஒரு வேலையை கொடுத்து விட்டார். அந்த வேலையையும் நான் செய்ய வேண்டும். ஆகவே எனக்கு ஏதாவது வழி கூறுங்கள் என்று இறைவனிடம் மன்றாடுகிறார். இறைவனிடம் முழந்தாள் படியிட்டு மன்றாடிய பிறகு, இதோ வானத்து பறவைகளே, அனைத்தும் வாருங்கள், ஒன்றாக இந்த கூடுகளில் அடைந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அனைத்து பறவைகளும் ஒரு கூட்டுக்குள் அடங்கிவிட்டன. இவர் மகிழ்ச்சியாக ஆலயத்திற்கு செல்கிறார். திருப்பலி முடிந்து தோட்டத்திற்கு வருகிறார். தந்தை இவரை கோபத்தோடு பார்க்கிறார். ஏனென்றால் தோட்டத்தில் இவர் இல்லை. தந்தை வந்தவுடன், தந்தையே, கவலைப்படாதீர்கள், பறவைகள் ஒன்றும் செய்யாது, நான் இறைவனிடம் மன்றாடி அனைத்தையும் கூட்டுக்கு அடைத்து வைத்திருக்கிறேன் என்று திறந்து விடுகிறார். எந்த ஒரு சேதாரமும் தோட்டத்திற்கு ஏற்படாமல் பறவைகள் மகிழ்ச்சியாக பறந்து செல்கின்றன. இறைவனிடம் வேண்டுகிறார். இறைவனே, இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் இவர் வழியாக அதிசயங்களை செய்வதை பார்க்கிறோம். அதே போல பார்க்கிறோம், இவர் பல புதுமைகளை, கோடி அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒவ்வொரு புதுமைகள் செய்வதற்கு முன்பாகவும் இறைவனிடம் மன்றாடி விட்டு அந்த புதுமைகளை அவர் செய்கிறார். பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு ஏழை கைம்பெண் இவரை உணவு அருந்துவதற்காக அழைக்கின்றார். உணவு அருந்து அங்கு சென்றவர், அந்த பெண் தன்னிடம் சரியான பாத்திரம் இல்லாததால் பக்கத்து வீட்டில் பாத்திரங்களை வாங்கி இவருக்கு பரிமாறுகிறார். இவரும் மகிழ்ச்சியாக உணவு அருந்துகிறார். யதார்த்தமாக அந்த பெண்ணினுடைய கை தவறி பீங்கான் பாத்திரம் கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. அந்தோனியாரிடம் வந்து முறையிடுகிறார், இதோ இதை நான் வாங்க முடியாது, அவ்வளவு பணம் என்னிடம் இல்லை, என் கணவருக்கு தெரிந்தால் என்னை அடித்து விடுவார், ஆகவே ஏதாவது செய்யுங்கள் என்று கூறுகிறார். அப்பொழுது அந்தோனியார் இறைவனிடம் மன்றாடி ஜெபம் செய்து சிலுவை அடையாளம் வரைந்து அந்த குவளையை பீங்கான் பாத்திரத்தை ஒட்டுகிறார். அது ஒன்றாக இணைந்து விடுகிறது. இவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவராக, ஒவ்வொரு செயலிலுமே இறைவனை முன்னிலைப்படுத்தியவராக இருந்தார். அதனால்தான் பார்க்கிறோம், இறைவன் இன்று இவரை கோடி அற்புதராக, உலகில் முக்கியமான புனிதர்களில் ஒருவராக இவரை உயர்த்தியிருக்கிறார். அதோடு நின்றுவிடவில்லை. இவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலகட்டத்தில் பார்க்கிறோம், தன்னுடைய உற்ற நண்பரான டிஜோ என்பவருடைய இல்லத்திற்கு செல்கிறார். அங்களுடைய தோட்டத்தில் ஒரு மரத்தின் மீது ஒரு வீடு அமைத்து 6 மாத காலம் அங்கு தங்கி இருந்து அவர் ஜபத்திலும் தவத்திலும் ஈடுபடுகிறார். அங்கு தங்கி இருக்கும் பொழுது அவர் சிறிய அப்ப ரொட்டி துண்டுகளையும் தண்ணீர் மட்டுமே குடித்து வாழ்நாட்களை செலவழித்து வருகிறார். இறைவனோடு ஒன்றித்திருக்கிறார். அதிகமான ஜபத்தில் ஈடுபடுகிறார். இதே போல் அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு கட்டத்திலுமே, ஒவ்வொரு புதுமைகளிலுமே, ஒவ்வொரு நிகழ்வுகளிலுமே, ஒவ்வொன்றை ஆரம்பிக்கும் பொழுதுமே இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், இறை வேண்டல் செய்தார். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாதுகாவலரை நாம் நாடி வந்திருக்கிறோம். நம்முடைய பாதுகாவலர் நமக்கு உதவி செய்ய வேண்டும், நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்ற விருப்பத்தோடு ஆலயம் வந்திருக்கிறோம். நாம் நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கின்றன? முதலாவதாக நமக்கு கேள்வி எழலாம், நான் ஏன் ஜபம் செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஜபம் முக்கியமானதா? நான் ஏன் ஜபம் செய்து ஆரம்பிக்க வேண்டும்? ஜபம் செய்யாமல் என்னுடைய திறமையை வைத்து நான் முன்னேற முடியாதா? ஜபம் இல்லாமல் எனக்கு இருக்கின்ற அறிவை வைத்து நான் முன்னேற முடியாதா? ஜபம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றையும் செய்ய முடியாதா என்றால், அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏனென்றால் நாம் பின்பற்றுகிற இறைவன், நாம் வழிநடக்கின்ற இறைவன், நமக்கு முன்னோடியாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் செய்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான அனைத்து நிகழ்வுகளிலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார். பார்க்கிறோம், 30வது வயதில் அவர் தன்னுடைய பணி வாழ்வுக்கு வருகிறார்.
பணி வாழ்வுக்கு வருவதற்கு முன்பாக இதோ இறைவனின் பணியை நான் செய்ய போகிறேன், இறைவன் என்னை தனக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இரவும் பகலும் நோன்பிருந்து மன்றாடினார் என்று விவிலியம் நமக்கு எடுத்து உரைக்கிறது. மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்க்கையில் ஆரம்பிப்பதற்கு முன்பாக, முக்கியமான காலகட்டத்திற்கு முன்பாக இறைவனிடம் 40 நாட்கள் நோன்பிருந்து மன்றாடுகிறார். ஆண்டவர், உம்முடைய பணியை செய்ய போகிறேன், உம்முடைய மக்களை நம்பி என்னை ஒப்படைத்திருக்கிறேன், ஆகவே என்னுடைய பணியை நான் செய்வதற்கு எனக்கு ஆற்றலை தாரும் என்று இறைவனிடம் மன்றாடுவதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிறோம், ஆண்டவர் புதுமைகள் செய்வதற்கு முன்பாக ஜெபம் செய்கிறார். பார்க்கிறோம், 5 அப்பங்கள் சில மீன்கள் அவரிடம் இருக்கின்றன. 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் 3 நாட்களாக உணவு இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எங்கிருந்து உணவு கொடுப்போம்? இவர்களுடைய பசியை ஆற்ற வேண்டும். ஏனென்றால் இவர்கள் என்னை நம்பி வந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் உணர்கிறார். அந்த நேரத்தில் அவர் இறைவனிடம் மன்றாடுகிறார். அப்பத்தை எடுத்து மேல் நோக்கி பார்த்து ஆண்டவரே என்று மன்றாடி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க சொல்கிறார். மக்கள் வயிறார உண்ட பிறகு அதிகமான கூடைகளில் அந்த அப்பத்துண்டுகளையும் மீன்களையும் அவர்கள் எடுக்கிறார்கள். காரணம், இறைவன் தன்னுடைய செயல்களுக்கு முன்பாக தந்தையிடம் மன்றாடி தன்னுடைய ஜெபத்தை தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார். அங்கு ஆண்டவரின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதன் பிறகு பார்க்கிறோம், தன்னுடைய பாடுகளுக்கு முன்பாக விவிலியத்தில் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி 26வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், தன்னுடைய பாடுகளுக்கு முன்பாக இறைவன் ஜெபத்தை செய்கிறார். இதோ தான் பாடுபடுப்ப போகிறோம் என்பதை அறிந்து கெத்சமனி தோட்டத்தில் சென்று ஆண்டவர் அழுகிறார். ஆண்டவரை, முடியுமானால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்பது அவருடைய இறை வேண்டலாக இருக்கிறது. அதன் பிறகு பார்க்கிறார், சீடர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். உங்களால் 1 மணி நேரம் விழித்திருந்து மன்றாட முடியாதா என்பது இறைவன் அவர்களை பார்த்து கேட்கின்ற கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு செயலுக்கு முன்பாக இறைவனிடம் மன்றாடும் பொழுது அது எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் இறைவன் ஆசீர்வாதத்தை தந்து அது தாங்கக்கூடிய ஆற்றலை நமக்கு தருகிறார். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய இறைவன் ஜெபம் செய்கிறார், தன்னுடைய பணி வாழ்வில் ஜெபம் செய்கிறார், ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் செய்கிறார், துன்ப வேளைகளில் செய்கிறார். ஆகவே அவரை பின்பற்றுகிற நாமும் ஜெபம் செய்ய வேண்டும். இதுதான் இறைவன் நமக்கு தருகிற அன்பு கட்டளையாக இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். முதலாவதாக நம்முடைய ஜெபம் தாழ்ச்சி நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் தாழ்ச்சி இருக்கும் பொழுது இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நாம் பார்க்கிறோம், லூக்கா எழுதின நற்செய்தி 18வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், வரி தண்டுபவர் பரிசேயர் இருவர் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இருவர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது பரிசேயர் வேகமாக ஆலயத்திற்குள் செல்கிறார். ஆண்டவருடைய பீடத்தை பார்த்து, ஆண்டவரே, இதோ நான் 10ல் 1 பங்கை காணிக்கையாக கொடுக்கிறேன். நான் இறைவனின் சட்டத்தை, மோய்சரின் சட்டத்தை அனைத்தையும் கடைபிடிக்கிறேன். நான் அனைவருக்கும் நல்லவனாக இருக்கிறேன். இதோ வெளியே நின்று கொண்டு நிற்பவனைப் போல நான் ஒரு பாவி அல்ல என்று தன்னை பற்றி அதிகமாக பிதற்றிக் கொண்டிருக்கிறான். ஆனால் வரி தண்டுபவர் ஆலயத்திற்கு வெளியே நின்று ஆண்டவரை உற்று நோக்கக்கூட தகுதியற்றவனாய், தன்னுடைய தலையே கீழே குனிந்தவராய், தன்னுடைய மார்பில் கை வைத்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவனாய் இருக்கிறேன், நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், என்னுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறி ஆண்டவருக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்கிறான். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிறார், இதோ இந்த இருவரும் இறைவனிடம் மன்றாடினார்கள், ஆனால் இதில் யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று நினைக்கின்றீர்கள்? யார் தாழ்ச்சியான உள்ளத்தோடு தன்னை பாவி என்று ஏற்றுக்கொண்டாரோ அவரின் ஜெபம்தான் கேட்கப்பட்டது என்று இறைவன் கூறுகிறார். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இறை வேண்டர்கள் நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் இறைவனுக்கு முன்னால் செல்ல வேண்டும் என்றால், இறைவனுடைய மன்றாட்டுக்களை கேட்க வேண்டும் என்றால், இறைவனுடைய வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்து அவை அனைத்து என்னுடைய குடும்பங்களில் நடைபெற வேண்டும் என்றால்
ஏனென்றால் நான் இறைவனுக்கு முன்னால் சாதாரண ஒரு குழந்தையாக, சாதாரண ஒரு பாவியாக என்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் அதைத்தான் செய்தார். ஆண்டவரே, நான் உம்முடைய அடிமையாக இருக்கிறேன். ஆண்டவர் அந்த அடிமையை கண்ணோக்கினார். அவரை விண்ணக மன்னக அரசியாக வைத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம் தாழ்ச்சியாக இருக்கும் பொழுது இறைவன் செவி கொடுக்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய ஜெபம் விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும். பல நேரங்களில் விடாமுயற்சியோடு இருப்பது இல்லை. 2-3 முறை ஆலயத்தில் வந்து கேட்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் கேட்காமல் போனால் அல்லது இறைவன் காலம் தாழ்த்தினால் அவநம்பிக்கை உள்ள மனிதர்களாய் சில நேரங்களில் ஆகிவிடுகிறோம். அப்படி இல்லாமல் நம்முடைய ஜெபம் விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும். விவிலியத்தில் பார்க்கிறோம், 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். எல்கானா அண்ணா தம்பதி இருக்கிறார்கள். அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. அவள் அழுது கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் பீடத்திற்கு முன்னால் வந்து, ஆண்டவரே, ஒரு குழந்தை பாக்கியத்தை எனக்கு நீர் தர மாட்டீரா? இவருடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்காதா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டு இருக்கிறார். அவர் அழுவதை பார்த்த மற்ற மக்கள் அவளை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கு பித்து பிடித்து விட்டது, இவள் மது அதிகமாக குடித்திருக்கிறார், இவர் ஒரு குடிகாரி போல் உளறி கொண்டிருக்கிறார் என்று அனைவருமே அவளை ஏளனமாக பேசுகிறார்கள், ஏளனமாக சிரிக்கிறார்கள். ஒருவரும் நம்பிக்கை ஊட்டுகின்ற சொற்களை அவருக்கு கொடுக்கவில்லை. ஆனாலும் அவளது கலங்கவில்லை. என்னை இவ்வளவாக சமுதாயம் தவறாக பேசுகிறது, சமுதாய மக்கள் என்னை ஏளனமாக பேசுகிறார்கள், அதை நினைத்து அவர் கலங்கவில்லை. தொடர்ச்சியாக ஆண்டவருடைய பீடத்திற்கு வந்து அழுது புலம்பு மன்றாடுகிறார். அவருடைய கணவர் எல்கானா மட்டுமே அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு, கவலைப்படாதே, நான் உனக்கு 10 புதல்வர்களுக்கு சமமாய் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று கூறுகிறார். இருந்த பொழுதிலும் விடாமுயற்சியோடு தொடர்ச்சியாக ஆண்டவரிடம் மன்றாடியதால் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார். அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நானும் இந்த அண்ணாவை போல தொடர்ச்சியாக இறைவனிடம் மன்றாடும் பொழுது, விடாமுயற்சியோடு ஆண்டவரை எனக்கு தாரும் என்று நான் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு பதில் தருகிறார். மூன்றாவதாக, என்னுடைய ஜெபமானது ஆண்டவரிடம் கண்ணீர் விட்டு அழுகின்ற அளவுக்கு இருக்க வேண்டும். விவிலியத்தில் பார்க்கிறோம், எசேக்கியா அரசன், 2 அரசர்கள் புத்தகத்தில் பார்க்கிறோம், 19வது அதிகாரத்தில் எசேக்கியா என்ற ஒரு அரசன் இருக்கிறான். அவன் ஆண்டவரின் பார்வையில் எல்லா நல்லதுகளையும் செய்கின்றான், தன் மக்களை நல்ல வழியில் வழிநடத்துகின்றான், அனைத்து நன்மைகளையும் தன் மக்களுக்கு செய்கிறான். ஆனால் ஆண்டவர் இறைவாக்கினர் வழியாக கூறுகிறார், இதோ பாரும், உம்முடைய உயிர் உம்மை விட்டு போக போகிறது, அதற்காக நீர் தயார் செய்து கொள்ளும் என்று கூறுகிறார். எசேக்கியா அரசன் முழந்தாள் படியிட்டு ஆண்டவரிடம் கண்ணீர் விட்டு அழுகிறான். ஆண்டவரை, நான் என்ன தவறு செய்தேன்? உம்முடைய பார்வையில் நல்லது அனைத்தையும் செய்தேன், எந்த தீங்கும் யாருக்கும் செய்யவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீர் ஏன் என்னுடைய உயிரை எடுக்கப் போகிறீர் என்று கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் கூறுகிறார் இறைவாக்கினர் வழியாக, இதோ என்னுடைய மகனின் அழுகுரலை நான் கேட்டேன், அவருடைய கண்ணீரை நான் கண்டேன், அவனை நான் இந்த உலகிலிருந்து எடுக்கப் போவது கிடையாது, அவனுடைய வாழ்நாட்களை இன்னும் 15 ஆண்டுகள் நான் நீட்டிக்க செய்வேன் என்று கூறுகிறார். அவ்வாறே அவன் இன்னும் அதிகமான ஆண்டுகள் அரசாட்சி செய்கிறான். ஆமரைஸ்வில் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபமானது தாழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும், விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும், ஆண்டவரிடம் கண்ணீர் விட்டு அழுகின்ற ஜெபமாக இருக்க வேண்டும். 4வது, நம்முடைய ஜெபமானது இடைவிடாமல் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இறைவனை முன்னிலைப்படுத்த வேண்டும். காலை எழுந்திருக்கிறேன், ஆண்டவரை இந்த புதிய நாளை தந்ததற்கு நன்றி என்று கூற வேண்டும். உணவு அருந்துகிறேன், இந்த உணவை தந்ததற்கு நன்றி என்று கூற வேண்டும். இன்னுமாக ஒரு செயலை செய்கிறேன், இந்த செயலை செய்வதற்காக நன்றி ஆண்டவர் என்று கூற வேண்டும். நான் வாகனத்தில் செல்கிறேன் என்னோடு பயணியும் என்று கூற வேண்டும். எப்பொழுதும் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். விவிலியத்தில் பார்க்கிறோம், விடுதலை பயண நூல்கள் 17வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், மோயிசன் இஸ்ராயல் மக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுகிறார். இஸ்ராயல் மக்களுக்கும் அமலேக்கியர்களுக்கும் இடையே போர் நடக்கிறது. அப்பொழுது மோயிசன் 2 கரங்களையும் விரித்து ஆண்டவரை நோக்கி அழுகிறார். ஆண்டவரை, இந்த மக்களை எப்படியாவது நீர் வெற்றியடைய செய்யும் என்று வேண்டுகிறார்.
அப்பொழுது அவன் விண்ணோக்கி அவருடைய கைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் தளர்ச்சி விட்டு அவர் கை கீழே இறங்கும் பொழுது இஸ்ராயேல் மக்கள் பின்னோக்கி செல்கிறார்கள், அமலேக்கியர்கள் போரில் வெற்றி பெறுகிறார்கள். அவர் கையை உயர்த்தி ஜெபம் செய்யும் பொழுது இஸ்ராயேல் மக்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆகவே அவர் ஒரு ஊன்றுகோலை செய்து அதில் கையை வைத்து இறைவனை நோக்கி மன்றாடுகிறார். இஸ்ராயேல் மக்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் ஜெபமானது எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒன்றாக, ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். இந்த 4 வகைகளிலும் என்னுடைய ஜெபம் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஜெபத்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார். இவ்வாறாக என்னுடைய ஜெபமானது தாழ்ச்சி நிறைந்ததாக, விடாமுயற்சியாக, கண்ணீர் விட்டு ஆண்டவரிடம் உரிமையோடு மன்றாடக்கூடியதாக என்னுடைய ஒவ்வொரு செயலும் ஜெபமாக மாற வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய ஜெபமானது எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய ஜெபமானது பிறர் நம்மை பார்க்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், இதோ வெளிவேடக்காரர்களைப் போல உங்கள் ஜெபம் இருக்க வேண்டாம், அவர் தங்களை பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக சத்தத்தோடு ஜெபம் செய்கிறார்கள், அதிகமான ஜெபங்களை, வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டு போகிறார்கள். ஆனால் உங்களுடைய ஜெபமானது அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் உள்ளறைக்கு சென்று தாளிட்டு அமைதியாக இருக்கின்ற இறைவனிடம் மன்றாடுங்கள், இறைவன் உங்களை பார்ப்பார், உங்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பார் என்று இறைவன் கூறுகிறார். ஆகவே பல நேரங்களில் சில மனிதர்கள் ஏதாவது ஒரு விளம்பரத்திற்காக, போலித்தனத்திற்காக, அல்லது தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக பிறரை குற்றப்படுத்தி, பிறரை காயப்படுத்தி தங்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள். நாம் பார்க்கிறோம், ஒரு நாத்திகர், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர் மதிய வேளையில் மக்கள் அதிகமான கூடுகின்ற இடத்தில் கையில் ஒரு தீப்பந்தத்தோடு சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அனைவரும் ஏளனமாக பார்க்கிறார்கள், இதோ மதிய வேளையாக இருக்கிறது, இந்த நேரத்தில் இந்த மனிதர் தீப்பந்தத்தோடு செல்கிறாரே, எங்கு செல்கிறார் என்று அவரை ஏளனமாக பார்த்து கொண்டு அனைவரும் பின்னோக்கி செல்கிறார்கள். அப்பொழுது அவர் ஒரு மேடான பகுதியில் ஏறி சென்று மக்கள் அனைவரையும் இங்கே வாருங்கள் என்று கூறுகிறார். மக்களும் அவர் அருகில் வருகிறார்கள். அப்பொழுது மக்களை பார்த்து கூறுகிறார், இதோ பாருங்கள், என் கையில் தீப்பந்தம் இருக்கிறது, மதிய வேளையாக இருக்கிறது என்று கூறுகிறார். மக்கள் அனைவருமே கையில் தீப்பந்தத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் எதை தேடுகிறீர்கள், யாரை தேடுகிறீர்கள் என்று கூறுகிறார். அப்பொழுது அவர் கூறுகிறார், இதோ இயேசு என்ற ஒரு மனிதர் இருந்தார், இந்த உலகில் பிறந்தார், வாழ்ந்தார், அவர் இறந்து விட்டார், மீண்டும் உயிர் தெழுந்தார் என்று கூறுகிறார்கள், அவர் எங்கே இருக்கிறார் என்று நான் தேடுகிறேன் என்று கூறுகிறார். மக்கள் அனைவரும் ஏளனமாக சிரிக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்து கூறுகிறார், அவர் எங்கும் போய்விடவில்லை, என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நீ நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மையின் வழியாக இறைவன் வருகிறார் என்று கூறுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, நாமும் பல நேரங்களில் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக பல நேரங்களில் ஏதாவது செயல்களை செய்கிறோம். அதை இறைவன் விரும்பவில்லை. என்னை முன்னிலைப்படுத்துவதை, நம்மை முன்னிலைப்படுத்துவதை இறைவன் விரும்பவில்லை. மாறாக என்னுடைய ஜெபமானது சுருக்கமாக இறைவனுக்கு மட்டும் தெரியக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பல நேரங்களில் ஜெபம் எப்படி இருக்கிறது என்றால், விடாமுயற்சி இல்லாமல் 2-3 முறை நான் இறைவனிடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், அல்லது ஒரு மாதம் 2 மாதம் நான் ஆண்டவரிடம் ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறேன், உருக்கமாக மன்றாடுகிறேன், ஆண்டவருடைய மன்றாட்டுக்கு செவி கொடுத்தருளும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இறைவன் என்னுடைய மன்றாட்டுக்கு காலம் தாழ்த்தினார் என்றால், நான் நினைத்தது நடக்கவில்லை என்றால் நான் என்ன செய்கிறேன்? பிற மனிதர்கள் இங்கு வாருங்கள், இங்கு இறைவன் அதிசயங்கள் செய்கிறார், இங்கு நாம் கேட்பது அனைத்தையும் கிடைக்கிறது என்றால் அங்கு சென்று விடுகிறோம். பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் எப்படித்தான் இருக்கின்றன? ஒரு பொழுதும் இறைவன் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்காமல் இருப்பதில்லை. இறைவனுக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைக்கு இந்த மன்றாட்டு எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று. நான் ஒரு மன்றாட்டு நினைத்திருக்கிறேன், நான் இப்பொழுது நடைபெற வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். ஆனால் என் தந்தைக்கு தெரியும் என்னுடைய மன்றாட்டுக்கு எப்பொழுது செவி கொடுக்க வேண்டும் என்று. அந்த நேரத்தில் இறைவன் சரியாக தருவார், அதைவிட பெரியதாக தருவார் நமக்கு. ஆகவே நான் அதை புரிந்து கொள்வது கிடையாது. ஆண்டவர் தரவில்லை என்றால் 2-3 முறை நான் மன்றாடி இருக்கிறேன், ஆண்டவர் கேட்கவில்லை என்றால், ஆண்டவர் காலம் தாழ்த்தினார் என்றால், ஆண்டவரை அவநம்பிக்கையோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன்.
ஆகவே நம்முடைய ஜெபமானது பல நேரங்களில் பிறர் பார்க்க வேண்டும் என்று இருக்கிறது, அல்லது 2-3 முறை கேட்டுவிட்டு அவநம்பிக்கையோடு சென்று விடுகிறோம், அல்லது என்னுடைய ஜெபத்தில் நான் இறைவனை முன்னிலைப்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். இதுவும் நாம் செய்யக்கூடிய தவறாக இருக்கிறது. ஜெபம் என்பது நான் இறைவனிடம் கேட்கக்கூடிய ஒரு மன்றாட்டாக இருக்கிறது. ஆகவே இறைவனுக்கு நான் நன்றி கூற வேண்டும், இறைவனை நான் முன்னிலைப்படுத்த வேண்டும். நாம் பார்க்கிறோம், இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில், நேற்றைய நாளுடைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். தாவீதை கோலியாத்தை எதிர்ப்பதற்காக சொல்கிறான். கோலியாத் மிகப்பெரிய அரக்கனாக இருக்கிறான், கேடயம் வாள் கலசத்தோடு இருக்கிறான். அவனை பார்த்து ஒரு பெரிய படையே அஞ்சி நடுங்கி நிற்கிறது. அப்பொழுது தாவீது சிறியவனாக இருக்கிறான். அவன் செல்கிறான், இதோ இவ்வளவு பெரிய அரக்கனை நான் எளிதாக வீழ்த்தி விடுகிறேன் என்று கூறுகிறான். அப்பொழுது அனைவரும் கூறுகிறார்கள், வேண்டாம், உன்னுடைய உயிர் போய்விடும் என்று. அவன் கூறுகிறான், எனக்கு துணையாக ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் என் சார்பாக செயலாற்றுவார் என்று கூறுகிறார். அரசனும் நம்பி அனுப்பிவிடுகிறான். கையில் வைத்திருக்கின்ற ஒரு சிறிய கல்லையும் கவனையும் வைத்துக்கொண்டு அவ்வளவு பெரிய அரக்கனை வீழ்த்தி விடுகிறான். அவன் கூறியது, ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று. ஆண்டவர் துணையாக இருக்கும் பொழுது எதையும் வீழ்த்தி விடலாம். ஆகவே என்னுடைய ஜெபத்தில் நான் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்த வேண்டும், ஆண்டவரை மேன்மைப்படுத்த வேண்டும். நான்காவதாக, கேட்பது மட்டும் ஜெபம் அல்ல, இறைவன் கொடுத்ததற்கு நன்றியாகவும் ஜெபம் இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஜெபம் என்பது நான் அடுக்கடுக்காக என்னுடைய மன்றாட்டுக்களை அடுக்கிக் கொண்டு போவது என்று. இல்லை, ஜெபம் என்பது இறைவனுக்கு நன்றி கூறுவதும் கூட. இறைவா, அந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறாய் நன்றி, நல்ல உணவை கொடுத்திருக்கிறாய் நன்றி, நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறாய் நன்றி, நல்லவர் கணவன் மனைவியை கொடுத்திருக்கிறாய் நன்றி என்று ஒவ்வொரு நாளும் நன்றியை நான் தெரிவிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது என்றால் அதற்காக மட்டும் நான் தொடர்ச்சியாக மன்றாடி கொண்டு இருக்கிறேன் என்றால் அது உண்மையான ஜெபமாக இருக்க முடியாது. ஒரு விவசாயி இருக்கிறான், அவன் மிகவும் கடினப்படுகிறான். ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய கனவில் ஒரு தேவதை வருகிறார். தேவதை வந்தவுடன், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கூறுகிறார். அவன் கூறுகிறான், எனக்கு 100 பொற்காசுகள் வேண்டும் என்று கூறுகிறான். மறுநாள் காலை உன்னுடைய வீட்டு வாசலில் திறந்து பார், பொற்காசுகள் இருக்கும் என்று கூறுகிறான். மறுநாள் காலை எழுந்து வருகிறான், களையத்தை பார்க்கிறான், பொற்காசுகள் இருக்கின்றன. நான் 100 பொற்காசுகள் கேட்டேன் என்று எண்ணி பார்க்கிறான், ஒரு பொற்காசு குறைந்து விட்டது. அதை நினைத்து அழுகிறான், புலம்புகிறான். அவன் இருக்கின்ற 99 வைத்து மனநிறைவு கொள்ளவில்லை, இல்லாத ஒன்றை நினைத்து புலம்புகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்வளவு தந்திருக்கிற இறைவனுக்கு நாம் நன்றி கூற மறந்து விடுகிறோம். அது ஜெபம் என்பதை நான் மறந்து விடுகிறோம். ஆகவே நம்முடைய ஜெபமானது நன்றி கூறுவதாகவும் இருக்க வேண்டும். அந்தோனியா தன்னுடைய வாழ்க்கையில் தான் கிடைத்ததற்கு நன்றி கூறினார், ஒவ்வொரு அங்கத்திலும் நன்றி கூறினார், விடாமுயற்சியிடம் மன்றாடினார். இன்று நம் மத்தியில் கோடி அற்புதராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இறைவனிடம் தாழ்ச்சியான உள்ளத்தோடு விடாமுயற்சியோடு கண்ணீர் விட்டு இடைவிடாமல் மன்றாடும் பொழுது அந்தோனியார் இறைவன் உயர்த்தியது போல, அந்தோனியாருக்கு இறைவன் முக்கியத்துவம் கொடுத்தது போல நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய மன்றாட்டுக்கும் செவி கொடுப்பார் என்ற சிந்தனையுடன் தொடர்ந்து இந்த நற்கருணை வழிபாட்டில் பக்தியுடன் பங்கெடுப்போம்.